الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم صدق الله العظيم قال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين أو كما قال صلى الله عليه وسلم கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரபியுல் அவ்வலுடைய மாதம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆங்காங்கே பேசப்படக்கூடிய மாதம். நபியை பற்றி இந்த 12 நாட்கள் அல்ல, வருடம் முழுக்க பேசக்கூடியவர்கள் தான் நாம். நபியை பற்றி பேசாத நாட்களே கிடையாது என்று தான் சொல்ல வேண்டும். இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது என்பது என்ன? நபியுடைய அந்த பிரியம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த பிரியம் இருக்கிறதே, நம்முடைய உள்ளத்தில் எந்த அளவு இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய உள்ளத்தில் ஈமான் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஈமானுடைய அதிகத்துவம் தான் நபிகளாருடைய அந்த அவர்கள் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய அந்த பிரியத்தின் அளவு. ஈமான் அதிகரிக்கிற போது நபிகளார் மீது நம்முடைய நேசமும் அதிகமாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது ஒரு வணக்கம், அது ஒரு வணக்கம். அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதை வாஜிபாக்கி வைத்திருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்வார்கள், லா யுமினு அஹதுக்கும், உங்களில் ஒருவர் ஈமான் கொண்டவராக ஆக முடியாது எப்போது வரை அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மஈன், அவரிடத்திலே நான் நேசத்துக்குரியவனாக ஆக வேண்டும், அவருடைய பிள்ளையை விட, அவருடைய பெற்ற தாய் தகப்பனை விட, இன்னும் சொல்ல போனால் முழு மனித சமுதாயத்தை விடவும் நான் அவர்பால் பிரியமுள்ளவனாக நேசத்துக்குரியவனாக இருக்க வேண்டும், அப்போதுதான் ஈமானில் முழுமை அடைவார் என்று சொன்னாங்க ஒரு மனிதர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதனுடைய ஈமான் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்ட நேசமும் இருக்கும். அது குறைகிற போது நேசமும் குறையும் என்று சொன்னார். நம்முடைய உள்ளத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய நேசத்தை அதிகமாக்குவது எப்படி? முதல்ல நாம பிரியப்படுகிறோமா என்பதை தெரியணும். அப்படி பிரியம் இருக்கிறது என்று சொன்னால், நபியை நாம் நேசிக்கிறோம் என்று சொன்னால், அந்த நேசத்தை அதிகமாக்குவது எப்படி நாம தெரிந்து கொள்ள வேண்டும். ஆரம்பமாக நாம விளங்கணும், நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அல்லாஹுடைய அந்த மார்க்கத்தை மக்களிடத்திலே எத்தி வைப்பதற்காக அகில உலகத்தில் உள்ள அத்தனை பேரை விடவும் அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்வு செய்தான், தேர்ந்தெடுத்தான். இந்த தேர்ந்தெடுத்தல் என்பதே அல்லாஹ் தஆலா நபியின் மீது எந்த அளவுக்கு நேசம் வைத்திருக்கிறான், அல்லாஹ் நபியின் மீது எந்த அளவு பிரியம் வைத்திருந்தான், அல்லாஹ் நபியை எந்த அளவுக்கு புரிந்து கொண்டான். அப்படி அல்லாஹ் தஆலா நபியை நேசிக்கவில்லையானா, நபி அல்லாஹ் தஆலா புரிந்து கொள்ளவில்லையானால் அவர்களை எப்படி அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருப்பான் நபியாக?
ரசூலாக அல்லாஹ் எப்படி தேர்ந்தெடுத்திருப்பான்? எனவே அல்லாஹு தாலாவால் நேசிக்கப்பட்ட ஒரு நபியை, அல்லாஹு தாலாவால் பொருந்தி கொள்ளப்பட்ட ஒரு நபியை நாம் நேசிப்பது என்பதும் நாம் பொருந்து கொள்வது என்பதும் நம் மீது கடமையாகிவிட்டது, வாஜிபாகிவிட்டது. ஜுந்துப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வாங்க, நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகுவதற்கு 5 நாட்களுக்கு முன்னால் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன், உங்களிடத்திலே நான் ஒரு அறிவிப்பு செய்கிறேன், உங்களிலிருந்து எனக்கு யாரும் நேசர் கிடையாது என்று நான் அறிவித்து விட்டேன் என்று சொன்னாங்க. உங்கள யாரும் எனக்கு நேசர் கிடையாது, ஹலீல் கிடையாது என்று நான் அறிவித்து விட்டேன். ஏனென்றால் அல்லாஹு தஆலா என்னை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நண்பராக ஹலீலாக எடுத்துக்கொண்டதை போல அல்லாஹ் என்னை எடுத்துக்கொண்டான் என்று சொன்னாங்க. நான் அப்படி என்னுடைய உம்மத்தில் யாரையாவது ஹலீலாக, நேசராக, நண்பராக எடுக்க வேண்டுமானால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நேசராக நான் எடுத்திருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி. அப்ப அல்லாஹ்வுடைய ஹலீல், அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவர், அல்லாஹ்வால் நேசிக்கப்பட்டவர், அல்லாஹ்வால் பொருந்து கொள்ளப்பட்டவர், அப்படிப்பட்ட அந்த நபியை நாமும் நேசிப்பது நம் மீது கட்டாய கடமை. எனவே நபியை நாம் நேசிக்கணும். அந்த நேசம் மேலும் 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 அதிகமாகிக் கொண்டே போவதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது. ஒன்று. இரண்டாவதாக, அல்லாஹ் அந்த நபியை எந்த அந்தஸ்துக்காக தேர்ந்தெடுத்தானோ அதை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும், அறிந்திருக்க வேண்டும், அல்லது அறிந்திருக்க முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனித குலத்திலேயே மிக சிறந்தவராக அல்லாஹ் ஆக்கி வைத்திருந்தார். ஆக அஃவலுல் பஷர், மனித குலத்தில் ஆக சிறந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. நான் ஆதமுடைய சந்ததிகளுக்கு கியாமத்துடைய நாளில் நான் தான் தலைவன் என்று சொன்னான். லா ஃபஹர், அதுல எனக்கு எந்த பெருமையும் கிடையாது. நபிகளார் சொன்ன வார்த்தை, ஆதமுடைய சந்ததிகளுக்கு கியாமத்துடைய நாளில் நான் தான் தலைவன், எனக்கு எந்த பெருமையும் கிடையாது. இதை ஏன் சொன்னாங்க? உங்களுக்கு தெரிய வேண்டும், இந்த உம்மத்துக்கு தெரிய வேண்டும், என்னுடைய அந்தஸ்து என்ன என்று தெரிய வேண்டும். அந்த தெரிந்து கொண்ட உம்மத்துகள் என்னை நேசிக்க வேண்டும் என்பதற்காக நான் தான் தலைவன் என்று சொன்னான். கபரு பிளக்கப்பட்டு அந்த கபரில் இருந்து முதலாவதாக எழுந்திருப்பவனும் நான் தான். லா ஃபஹர், எனக்கு எந்த பெருமையும் கிடையாது. ஆரம்பமாக அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசக்கூடியவனும் நான் தான், பரிந்துரைக்கப்படுபவனும் நான் தான். நான் தான் பரிந்து பேசுவேன். எனக்கு முன்னால் யாரும் பரிந்து பேச முடியாது, என்னோடும் யாரும் பரிந்து பேச முடியாது. அந்த அர்த்தம். என்னைதான் அழைக்கப்படும், பரிந்துரைக்க வாருங்கள் என்று. நான் தான் முதல்ல உம்மத்துகளுக்கு பரிந்து பேசுவேன், சிபாரிசு செய்வேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார். எனவே நாம் பெருமானாரை நேசிக்க வேண்டும், நாம் பெருமானாரை நேசிக்க வேண்டும். மூன்றாவது விஷயம், நபியை நாம் ஏன் நேசிக்கணும்? அந்த நேசம் நம்மிடத்துல இன்னும் இன்னும் அதிகமாக நாம் அறிந்திருக்கிறோம். இந்த மார்க்கம் நம்மவரை வந்து சேர்வதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு துன்பங்களையும் துயரங்களையும் நோவினைகளையும் கஷ்டங்களையும் ஏற்றுக்கொண்டார்கள். எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அல்லாஹ்வுக்கு புகழ் அனைத்தும் நாம் விளங்கணும். நம் மீது வாஜிபாக இருக்கிறது. நபிகளார் எவ்வளவு நோவினைப்படுத்தப்பட்டார்கள், எவ்வளவு கல்லடிப்பட்டார்கள், எவ்வளவு சொல்லடிப்பட்டார்கள், எத்தனை பேர் ஏசினார்கள், பேசினார்கள், எல்லாத்தையும் பொருந்தி கொண்டாங்க. யாருக்கும் என்ன செய்யல, சாபம் இடல. நபிகளாரிடத்துல மிக நெருக்கமாக இருந்தவர்கள் எல்லாம் விலகி சென்றார்கள். அதையும் பொருத்திக்கிட்டாங்க. பைத்தியக்காரர் என்று சொன்னாங்க. நாம் ஏற்றுக்கொள்வோமா? நபியை பார்த்து
பொய்யர் என்று சொன்னாங்க, கவிஞர் என்று சொன்னாங்க, சூனியக்காரர் என்று சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொந்தக்காரர்களையே எதிர்த்து போரிட்டாங்க இந்த தீனுக்காக. இந்த தீன், இந்த மார்க்கம் நம் வரை வந்து சேர வேண்டும் என்பதற்காக அவர்களும் இவர்களை எதிர்த்து போரிட்டார்கள். இவருக்கு எதிராக மிகப்பெரிய படைகளை எல்லாம் ஒன்று திரட்டினார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம் வரலாறுகளிலே. இது அத்தனையும் சகித்துக் கொண்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொறுமையோடு ஏற்றுக்கொண்டார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த தீன், இந்த மார்க்கம் நம் வரை வந்து சேர வேண்டும் என்பதற்காக, இந்த மார்க்கம் நம் வரை வந்து சேர வேண்டும் என்பதற்காக. நான்காவது, இந்த நபியை நேசிக்கணும் சொல்றீங்களா, அதற்கு முன்மாதிரி சஹாபாக்கள். சஹாபாக்கள் இருக்கிறார்கள், எந்த அளவுக்கு நபியை நேசித்தார்கள். இந்த நேசிக்குதல் அப்படிங்கிற பேர்ல என்னென்னலாமோ நடக்குது. இதையெல்லாம் செய்துவிட்டு ஏதோ ஒரு பகுதிகளை செய்துவிட்டு நாங்கள் நபிகளார் மீது நேசம் கொள்ளுகிறோம், பொய். சஹாபாக்கள் நமக்கு முன்மாதிரி. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்வாங்க, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்திருக்கிறேன். நாவிதர், முடி வெட்டக்கூடிய நாவிதர் இருக்கிறாரே, அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மொட்டையடித்தால் அவரை சுற்றிலும் சஹாபாக்கள் நின்று கொண்டு தலையில் இருந்து ஒரு முடி கூட பூமியில் விழாதவாறு அவரர் கையில ஏந்தி கொள்வார்கள், நான் பார்த்திருக்கிறேன் என்று சொன்னார். எந்த அளவுக்கு நேசம்! நபிகளார் மீது அவர்கள் கொண்டிருந்த நேசம், பாசம், முஹப்பத் எந்த அளவுக்கு! உஹதுடைய யுத்தம், முஸ்லிம்களுக்கு சற்று தோல்வி ஏற்பட்ட யுத்தம், மஷூராவுக்கு மாற்றம் செய்ததனால் ஒரு சிறு தோல்வி ஏற்பட்ட யுத்தம். அது மக்கள் எல்லாம் சிதறடித்து ஓடுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தோளால் ஆன கடிவாளத்தை எடுத்துக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அரணாக நின்று பாதுகாத்தவர்கள் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர் எப்படிப்பட்டவர்? அம்பு எய்வதில், இழுத்து விடுவதிலும், நீட்டி விடுவதிலும் வல்லவர். சொன்னாங்க, அவருக்காக அந்த வில்லை, அம்பை அப்படி பறத்தி விடுங்கள், அவர் எரியட்டும் என்று சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்கள் எங்கே போகிறார்கள் என்று நபிகளார் கொஞ்சம் அப்படி லேசா எட்டி பார்க்கிற போது அபூ தல்ஹா சொன்னார், யா நபி அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நபி அவர்களே, பி அபி வ அன்த உம்மி, என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், நீங்கள் எட்டி பார்க்காதீங்கன்னு சொன்னாங்க. அவர்கள் எதிரிகள் விடக்கூடிய அம்பில் ஏதாவது ஒரு அம்பு உங்களை தொட்டுவிடக் கூடாது என்று சொன்னாங்க. நபியின் மீது அவ்வளவு பிரியம். ஒரு முள் நபிகளாருடைய காலில் தைப்பதை கூட சஹாபாக்கள் ஏற்றுக்கொண்டது கிடையாது. இதையும் சொன்னாங்க, அப்படி ஒரு அம்பு அங்கிருந்து வருமானால் அது என்னுடைய தொண்டையை தாண்டிதான் உங்களிடத்துல வர வேண்டும் என்று சொன்னாங்க. அப்படி அரணாக நின்று பாதுகாத்தார்கள். நபிகளாரை நாம் எதற்காக நேசிக்கணும்? அந்த நேசம் எப்படி நமக்கு அதிகமாகணும்? நமக்காக இவ்வளவு பெரிய தியாகங்களை செய்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி. அவர்களை எந்த அளவு நேசிக்கணும் என்பதற்கு நமக்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் சஹாபாக்கள். சும்மா வாயில நாங்க பெருமானாரை நேசிக்கிறோம் என்று சொல்வதோ அல்லது நபிகளாருடைய புகழ் பாடுவதோ அதெல்லாம் நேசம் கிடையாது. நபிகளாரை பற்றி பேசுங்கள், நாம பேசினால்தான் நபியுடைய புகழ் பரவும் என்பது கிடையாது. நாம புகழ்ந்தால்தான் அவர்களுக்கு புகழ்ச்சி என்பது கிடையாது.
புகழாமலேயே புகழுக்கு சொந்தக்காரர்கள். நபி புகழ் பாடுகிறோம், எனவே நாங்கள் தான் நபியை நேசிக்கிறோம், இல்லவே இல்லை. அப்படியானால் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே என்ன சொல்லி இருக்கணும்? குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி என்று அல்லாஹ் சொன்னான். நீங்க அல்லாஹ்வை நேசித்தால் நபியை சொல்லுங்க, நபியை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். நபியை புகழுங்கள் என்று அல்லாஹ் சொல்லல. ஏதாவது மைக்க போட்டு ஓதிட்டா நாங்கள் எல்லாம் நபியை நேசிக்கக்கூடியவர் ஆக முடியாது. குர்ஆனுடைய வசனத்துக்கு முரணானது பேசுவது. நபியை பின்பற்றணும். அல்லாஹ்வை நீங்கள் நேசம் கொண்டால் ஃபத்தபிஊனி, நபியை நீங்க சொல்லுங்க, என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுங்க. நபியை பின்பற்றணும். அப்படி பின்பற்றினால் என்ன கிடைக்கும்? யஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். வயஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். யாரை பின்பற்றினால்? நபியை பின்பற்றினால் அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவர்கள் நாம். அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவர்களாக நாம் ஆகிவிட்டால் அல்லாஹ் நம்மை நேசிப்பான், நம்முடைய பாவங்களை மன்னிப்பான். புகழ் பாட சொல்லல, அது சரியா தவறா அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஆனால் இதுதான், இதை செய்தால்தான் நபியுடைய நேசத்துக்குரியவர்கள் நாங்கள் அப்படின்னு சொல்றதுதான் தப்பு. இல்ல, கிடையவே கிடையாது. நீ எவ்வளவு கத்துனாலும் சரி, நீ ஆகவே முடியாது நபிகளாருடைய நேசத்துக்குரியவரா. நபியுடைய சுன்னத்தை பின்பற்றாமல், நபிகளார் சொல்லால், செயலால், அங்கீகாரத்தால் எதையெல்லாம் சொன்னார்களோ, எதையெல்லாம் செய்து காட்டினார்களோ, எதையெல்லாம் செய்கிற போது அங்கீகரித்தார்களோ அத்தனையும் சுன்னத். அத்துணை காரியங்களையும் செய்கிற போதுதான் நீ நபியை நேசித்தாய் என்ற அர்த்தம். இல்லையானால் நீ எவ்வளவு கத்தி பாட்டு பாடினாலும் சரி, சினிமா ராகத்துல பாடினாலும் சரி, ஒன்னும் ஆகாது. ஏன்னா அல்லாஹ் சொல்லிட்டான். இந்த ஆயத்துடைய விளக்கத்துல இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம், ஸஹல் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்வாங்க, ஹுப்புல்லாஹ் அலாமத்து ஹுப்பில்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசத்துக்கான அடையாளம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய நேசத்துக்கான அடையாளம் என்ன தெரியுமா? ஹுப்புல் குர்ஆன், குர்ஆனை நேசிப்பது. சரி, அலாமத்து ஹுப்பில் குர்ஆன், குர்ஆனை நேசிப்பதற்கான அடையாளம் என்ன தெரியுமா? ஹுப்புன் நபி, நபியை நேசித்தல். அலாமத்து ஹுப்பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் பயான் ஆரம்பிச்சதுல இருந்து எத்தனை தடவை ரசூலுல்லாஹ்வுடைய பேரை சொன்னேன். முன்னாடி இருக்கிற நீங்களும் கேட்டுட்டு இருக்கிறவங்களும் யாராவது நபியின் மீது ஸலவாத் சொன்னாங்களா? நீ உள்ளத்துல சொன்னீங்கன்னா அது அல்லாஹ்க்கு தெரியும். சத்தமா சொல்றது ஒன்றும் தப்பு இல்லை. ஒவ்வொரு தடவையும் நபியுடைய பேரை சொல்லுகிற போது யார் ஸலவாத் சொல்லுகிறார்களோ அவரே நபியை நேசித்தார். நாம அதே சொல்லலையே. நீங்க சொல்லிருப்பீங்க, எனக்கு தெரியாது. அப்ப அல்லாஹ்வுடைய நேசம் குர்ஆனுடைய நேசம், குர்ஆனுடைய நேசம் நபியுடைய நேசம், நபியுடைய நேசம் நபியுடைய சுன்னத்தை நேசிப்பது. நபியுடைய நேசத்தின் அடையாளம் நபியுடைய சுன்னாவை நேசிப்பது. தாடி வைக்க மனமில்லை, தாடியை கோடு போல வைத்திருக்கிறார், அதற்கு ஒரு வியாக்கியானமும் சொல்லுகிறார். ஆனால் இவர்தான் அல்லாஹ் நபியை நேசிக்கிறாராம். இவர்தான் என்ன செய்கிறாராம்? நபியை நேசிக்கிறாராம். தாடி வைக்கல, நபியுடைய சுன்னத். எவனாவது ஒரு கம்பெனில போய் அல்லது ஏதாவது ஒரு காலேஜில் போய் தாடி என்ன எடுத்துறான். ஆனா சில பேரை நம்ம பாராட்டணும். வந்து கேட்கிறாங்க, என்ன செய்யலாம், தாடி என்ன எடுக்க சொல்றான், என்ன செய்யலாம், ஏது செய்யலாம் கேட்கிறாங்க. சொன்னா அதை செய்யறாங்க. அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு ஒரு சோதனை கொடுக்கும், அதுல வெற்றி பெற்று எங்கேயோ போயிடறான். இவங்க நபியை நேசிக்கிறாங்க. எத்தனை சுன்னத்துகளை இன்னைக்கு செத்து போய் கிடக்குது தெரியுமா?
அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வாங்க, யாராவது அல்லாஹ்வை தான் நேசிப்பதை அறிய வேண்டுமானால் குர்ஆனுடைய விஷயத்துல நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. குர்ஆனுடைய விஷயத்துல நீங்க எப்படி இருக்கிறீங்க? குர்ஆனை ஓதுறீங்களா? தினமும் குர்ஆனே ஓத தெரியாது, நான் நபியின் நேசன், இதோ பாடுகிறேன் புகழை. அந்த புகழை பாடுகிறார், அந்த புகழ் பாடுவதை கேட்கிறார். குர்ஆன் ஓதி கேட்கறதுக்கு முடியல, குர்ஆனை ஓதி கேட்கறதுக்கு முடியல, குர்ஆன் ஓதுவதற்கு எந்த முயற்சியும் செய்யல. நான் தான் நபியை நேசிக்கிறேன் பாருங்கள், குழாய் போட்டு நான் என்ன செய்கிறேன், ஓதுகிறேன் பாருங்கள், நபி புகழ் பாடுங்கள். நாரணிப்பா கூட தான் பாடினாரு. நபியின் நேசம், நபியின் சுன்னத்தை நேசிப்பது, அந்த சுன்னத்தை விடாமல் செய்வது. 2-3 வாரங்களுக்கு முன்னால் 15 சூறாக்களை தூங்குவதற்கு முன்னால் நபிகளார் ஓதினார்கள் என்று சொன்னேனே. 15 சூறாக்களை யார் ஓதினாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அது 2 சூறா வேற விட்டுட்டேன், யாசீனை விட்டுட்டேன், சூரத்து துஹானை விட்டுட்டேன். என்றைக்கு சொன்னமோ அன்றிலிருந்து இன்று வரைக்கும் கடைபிடிக்கிறோம். நாம் எங்களை சொல்லுவாங்க என்னண்டு, இவரெல்லாம் அந்த புகழ் பாட மாட்டார், எனவே நபியின் மீது நேசம் இவருக்கு கிடையாது. அல்லாஹ்வுக்கு தெரியும் நாங்கள் எந்த அளவுக்கு நபியுடைய சுன்னத்தை பின்பற்றி நபியுடைய நேசத்துக்குரியவராக ஆகியிருக்கிறோம். அல்லாஹ் எங்களை நேசிக்கிறானா அல்லது உங்களை நேசிக்கிறானா என்று அல்லாஹ்வுக்கு தெரியும். நபியுடைய சுன்னத் இல்லை என்றால் நீ என்ன அல்லாஹ் நபியை நேசிக்கிறாய்? வெறுமனா பாட்டு படிச்சா நபியுடைய நேசம் கிடைச்சிருமா? கிடைக்காது. அல்லாஹ்வுடைய வார்த்தை அது. கரக்காரரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை விருந்துக்கு அழைச்சாங்க. விருந்துக்கு சாப்பிடுவாங்க. அந்த வீட்டுக்கு சாப்பிட போனாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நான் பார்க்கிறேன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாத்திரத்துடைய ஓரத்துல அப்படி தேடுறாங்க. என்ன தேடுறாங்கன்னு பார்த்தா சுரக்காயை தேடுகிறார்கள். சஹாபாக்களை பாருங்க, சுரக்காய் தேடி எடுத்து சாப்பிடுறாங்க. அன்று முதல் நபிகளாரை என்றைக்கு அந்த சுரக்காவை தேடி எடுத்து விரும்பி சாப்பிடுவதை நான் பார்த்தேனோ அன்று முதல் நான் சுரைக்காயை விரும்ப ஆரம்பித்து விட்டேன். சுரக்காயை விரும்ப ஆரம்பித்து விட்டேன். சாப்பிட போறோம் கல்யாண வீட்டுக்கு, பார்த்தா எல்லா தட்டுலையும் சொல்லக்கூடாது, சொன்னா நீங்க கோவப்படுவீங்க. சோறா இருக்குது, அதை வேற வார்த்தையில சொல்லணும், சொன்னா கோவப்படுவீங்க. அசிங்கமா ஆகிட்டு வருவீங்க. ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட போனா எல்லாம் அப்படி சொன்னாங்க, வலிச்சு சாப்பிடுங்க. நம்ம வலிச்சு சாப்பிட்டா சோறு வேணுமான்னு கேட்கறான். இவனுக்கு சுன்னத்தை பத்தி தெரியல. ஐயோ பாவம், அவனை பார்த்து நம்ம பாவப்படணும், பரிதாபப்படணும். சுன்னத்னா என்னன்னு தெரியல. அவன் நினைக்கிறான் அவருக்கு சோறு பத்தல, அதுதான் தட்டை வலிச்சு எடுக்கிறாரு, சோறு வேணுமா, அதான் இலைய வலிக்கிறாரு, சோறு வேணுமான்னு கேட்கிறான். மடையன், சுன்னத்தை தெரியாத அறிவிலி. சேரோமா, தட்டை வலித்து சாப்பிட சொன்னாங்க. அந்த வலித்த தட்டு உனக்கு துவா செய்யும் சொன்னாங்க. இல்லையானால் அந்த என்னை இந்த கேள்விக்கு ஆளாக்கினவனை அல்லாஹ் சும்மா விடாது என்று அந்த தட்டு சொல்லும் சொன்னாங்க. ஷைத்தானுக்கு விட்டுட்டு போயிட்டான், ஷைத்தானுக்கு என்னை வலிக்க விட்டுட்டு போயிட்டான், இவன் வலிக்கல அப்படின்னு அந்த தட்டு அவனை ஃபத்வா செய்யும். என்னை இப்படி ஆக்கினவன நீ சும்மா விடாத அப்படின்னு. இந்த சுன்னத்தை நிறைவேற்றுவோமா? எத்தனை சுன்னத், அசுன்னத்து மஹ்ஜூரா, விடப்பட்ட சுன்னத்துகள் எத்தனை தெரியுமா? இன்னைக்கு ஆண்களும் பெண்களும், நான் அதெல்லாம் குறை சொல்ல, இன்னைக்கு நவீன உலகம், நீங்க எப்படி வேணாலும் இருக்கலாம், எல்லாருக்கும் ஒவ்வொரு கட்டுப்பாடு இருக்கு. சில பேர் கட்டுப்பாடு இருக்காது. நீங்க குடும்பத்தோடு எங்க வேணாலும் போடலாம், எங்க என்ன வேணாலும் சாப்பிடலாம், எப்படின்னா இருந்துக்கலாம். ஆனா சுன்னத் என்று ஒன்று இருக்கா இல்லையா? மொத்த ஃபேமிலி, நீங்க இஸ்லாமிய அடையாளம் இல்லை என்றாலும் பரவாயில்லை, இஸ்லாமிய அடையாளத்தை மேனியில வைத்துக் கொண்டு இந்த செயலை செய்கிறீர்கள் என்றால் பார்க்கிறவன் என்ன பார்வையில் பார்ப்பான்? நின்றுகிட்டே, நின்று கொண்டே எது வேண்டுமானாலும் அருந்துவது, இதுதான் இன்றைக்கு நிலைமை. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், எத்தனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேரை நான் எத்தனை தடவை சொல்லியிருப்பேன், நீங்க சலவாத் சொன்னீங்களான்னு கேட்டேன். அதுக்கு பிறகும் சலவாத்துடைய சத்தத்தை காணோம். சரி, அல்ஹம்துலில்லாஹ், அது உங்களுக்கும் அல்லாஹ்வுக்குமானது.
எல்லாரும் கேள்விப்பட்ட கஜினி முகம்மது தெரியுமா? கஜினி முகம்மது அவர் பேரு சுல்தான் மஹ்மூத் கஸ்னவி. அவர்கிட்ட ஒரு பணியாளர் ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் முகமது சுல்தான். அவர் பேர் முகமது சுல்தான். ஒரு நாள் என்ன செஞ்சிட்டாரு கஜினி முகம்மது, அந்த முகமது சுல்தானை எப்பவுமே அழகா முஹம்மத் முஹம்மத் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. ஆனா ஒரு நாள் தாஜுத்தீன் அப்படின்னு கூப்பிட்டாங்க. அவர் வருத்தப்பட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டார். 3 நாள் ஆளை காணோம். திரும்ப அந்த கஜினி முகம்மது அந்த முகமது சுல்தானை கூப்பிட விட்டாங்க, வாங்கன்னு. என்னாச்சு ஏதாச்சும்? இல்லை, எப்போதுமே நீங்க என்ன அழகா முஹம்மத் முஹம்மத் கூப்பிடுவீங்க, அன்னைக்கு என்னை பார்த்து நீங்க தாஜுத்தீன் சொல்லிட்டீங்களே, அதான் எனக்கு வருத்தமா போச்சு. நீங்க என் மேல ஏதோ கோபத்துல இருக்கீங்கன்னு நான் போயிட்டேன். ஆனா அந்த 3 நாள் நான் கவலையிலே தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இவருக்கு எவ்வளவு நேசம் நபி, அந்த நபியுடைய அந்த பேர் மேல. ஆனா அவரு என்ன சொன்னார் தெரியுமா? கஜினி முகம்மது சுல்தான் மஹ்மூத் கஸ்னவி என்ன சொன்னார் தெரியுமா? உன் மேல எந்த கோபமும் இல்லப்பா, இன்னைக்கு நமக்கே அந்த சிந்தனை வருது, சலவாத் ஓத வேண்டிய நாள், ஒது இல்லாம சலவாத் எப்படி ஓதுறதுன்னு யோசனை வருது. அவர் சொன்னாரு, நான் அன்னைக்கு தாஜுத்தீன் கூப்பிட்டனா இல்லையா, நான் அன்னைக்கு ஒது இல்லாம இருந்தேன். நான் நபியுடைய பேரை நல்லா கேட்டுக்கங்க, நபியுடைய பேரை நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறாங்கன்னு பார்த்துக்கங்க. நான் நபியுடைய பேரை ஒது இல்லாமல் சொல்வதற்கு அதை நான் ஒரு அவமதிப்பாக நினைத்தேன் என்று சொன்னார். முஹம்மது என்ற பேரை ஒது இல்லாமல் சொல்வதை ஒரு அவமதிப்பாக நினைத்தேன், எனவேதான் உன்னை தாஜுத்தீன் என்று கூப்பிட்டேன் என்று சொன்னாராம். அப்ப வாழ்ற காலம் எல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சத்தமா சொல்லுங்க ஸலவாத்தை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரை வாழ்நாள் முழுக்க ஒதுவோடிதான் சொல்லி இருக்கிறார். இதுவல்லவா நேசம், இதுவல்லவா பாசம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாகனம் ஓட்டுகிறவர் ஒருவர் இருந்தார். வாகனம் ஓட்டுகிறவர் ஒரு நாள் வர தாமதம் ஆயிடுச்சு. நபிகளார் கேட்டாங்க, என்னாச்சு, எங்க போனீங்க? யா ரசூலல்லாஹ், உங்களுக்கான வாகனத்தை நான் ஓட்டுகிற போது ஒதுவோடிதான் ஓட்டுவேன். இது நபி மீது பாசம், நபியின் மீது உள்ள பாசம், ஒரு பிரியம். சும்மா சொல்லக்கூடாது நான் நபியை நேசிக்கிறேன் என்று. நபியுடைய சுன்னத்தை செய்துட்டு நான் நபியை நேசிக்கிறேன்னு சொல்லணும். அந்த 17 சூறாக்களை சொல்லிட்டு ஓடிட்டு நான் நபியை நேசிக்கிறேன்னு சொல்லணும். சாப்பிடும் போதும், குடிக்கும் போதும், நடக்கும் போதும், உட்காரும் போதும், எழுந்திருக்கும் போதும், எல்லா நிலைகளிலேயும், வாகனத்துல போனால், அது எந்த வாகனத்துல போனால், வாகனத்தில் போகின்ற அந்த துவாவே தெரியாது. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் அப்படின்னு ஓதிட்டு சுப்ஹானல்லதி ஸஹ்ஹரனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி ظுல்மன் கஸீரா வ லா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த. இதெல்லாம் ஓதணுமே, எங்க ஓதுறது? இந்த சுன்னத்தை எல்லாம் செய்ய மாட்டாரு, ஆனா சொல்வாரு, நாங்கள் தான் நபி நேசர்கள், நீங்கள் நபியை புகழவில்லை, எனவே நீங்க நபி நேசர் கிடையாது, எனக்கு ஓதவே தெரியாது, நான் ஓதவும் மாட்டேன், அல்லாஹ் அப்படிப்பட்ட பள்ளியாசல்ல தான் என்னை கொண்டு வச்சிருக்கான், எனக்கு அப்படிப்பட்ட ஜமாத்தை தான் கொடுத்துருக்கான், அந்த நிர்வாகமும் சரி ஊர் நிர்வாகமும் சரி என்னை நிர்பந்திச்சதே கிடையாது, அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்வானாக. நான் துவா செய்வேன், இந்த பள்ளி நிர்வாகத்துக்கும் துவா செய்வேன், இந்த ஊர் நிர்வாகத்துக்கும் நான் துவா செய்வேன். என்னை இதுவரைக்கும் வற்புறுத்தியது கிடையாது, நீங்க போய் தான் ஆக வேண்டும் என்று சொன்னது கிடையாது. இதுவரைக்கும் அந்த புத்தகத்தை எடுத்து நான் ஓதினதும் கிடையாது. இன்ஷா அல்லாஹ் மௌத் வரைக்கும் ஓதவும் மாட்டேன், ஓத வேண்டியதை ஓதிக்கொண்டிருக்கிறேன். குர்ஆனை விட மேலானது எதுவும் கிடையாது, குர்ஆனை விட மேலானது எதுவும் கிடையாது, குர்ஆனை விட உயர்ந்தது எதுவும் கிடையாது. வாஹிரு தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.